ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து பாய் வீட்டு டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், தேவையானது தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம், மிளகு, வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கேன் பொடி பண்ணி. அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, புதினா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்யறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். பாருங்கள் எண்ணெய் ஊற்றுறேன். ஆகிட்டுருக்கு, இங்கே பாருங்கள். வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். பாருங்கள், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். எப்பயுமே கையில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி டேஸ்ட்டு வராது. அதனால் நான் எப்பயுமே உரலில் தான் இடித்து எடுப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வாசனை வருது. அரைச்சி வச்ச பொடியிலேருந்து 2 ஸ்பூன் போடணும். இங்கே பாருங்கள், அது அரைச்சி வச்சுருந்த பொடியிலேருந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்தது தக்காளி போடுறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு போடுறேன். இதை நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இதோடையே ஒரு கை புதினா எடுத்து வச்சுருக்கோம். அந்த புதினாவும் ஒரு கை அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே மசாலா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வருது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வாசனை கொஞ்சம் போகணும், அதனால் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பாருங்க, அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றுறேன். அரை மூடி அரைச்சி வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கலரிக்கோங்க. பார்க்கும் போதே பசி வந்துடுச்சு எனக்கு. நல்லா வாசனை சூப்பராக இருக்குது.
இப்போ இதில் வந்து நான் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே எல்லாமே இதுவாகி நல்லா மசாலா இதுவாகிருக்கு. நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறதுனால மட்டனை இப்போ லாஸ்ட்டாக தான் இது ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி காரெல்லாம் உரைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா உரைக்கும். இதை நல்லா ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக குழம்பு ரெடி ஆகிடும். நான் ரெடி ஆனோன்னே காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், க்ளோஸ் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் கொதி இதுவாகணும். அதனால் ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்துடும். கறியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், க்ளோஸ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் பாருங்கள், இது வந்து ஆட்டோட சுவர்வெட்டி வேக வச்சு எடுத்திருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பசங்களுக்கும் சரி இல்லை பெரியவங்களுக்கும் சரி பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வருது உடம்புல. அதனால் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் எங்கள் வீட்டில் இதை செய்வோம். இதை பாருங்கள், பெப்பர் போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வச்சுருக்கிற மட்டன் குழம்பு ஆற வரைக்கும் இந்த சுவர்வெட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, வெடிக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும். வெடிக்கும் இது நல்லா, அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ணிக்கோங்க. பெப்பர் அரைச்சி வச்சுருக்கேன். பெப்பர் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. அதுவும் இல்லாமல் மிளகு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் சின்னதாக ஒரு 3 ஸ்பூனாக போட்டுக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு சிட்டிக்கே போதும், ஏன்னா ஒரு 4 பீஸ் தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா இப்படி பரட்டி விட்ருங்க. கொஞ்ச நேரம் இந்த பெப்பர்லேயே கொஞ்சம் இதுவாகும். அதுக்கப்புறம் சாப்பாடு, சுட சாப்பாடில் இதை பசைஞ்சு பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா பிளட்டு வந்து நல்லா உற்பத்தி ஆகும். எந்த ஒரு நோய் நொடியும் அவ்வளோ சீக்கிரம் வராது. பாருங்கள், நான் ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சுருக்கேன். அப்படியே இதை சிம்மில் வச்சிடுறேன். இதையும் வெந்தவுடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஃப்ரை ஆனோன்னு நீங்கள் பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பெப்பரில். இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. என் பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் சாப்பிட்றதுக்கு. அவன் கையில் நான் கொடுத்து அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், மூளையும் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் மூளை வேணும்னு என்கிட்ட கேட்டார். சரி, பாவம் மனுஷனுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது போல் மூளை, அப்படி சொல்லி செஞ்சு கொடுப்போம் சொல்லிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ மூளையை போடுறேன். நல்லா எண்ணெயில் இதுவாகுது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீக்கி ஸ்மெல் அடிக்கும். மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதனால் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக போடுங்க, இல்லைனா கறிக்கும். ஏன்னா இது சாஃப்டானது தான் மூளை. போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரை பண்ணுறேன். பார்க்கவே நல்லா இருக்குது. ஆனால் என் 2 பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் மூளை ஃப்ரை. அப்படியே சிம்மில் வைக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், இப்படி கொஞ்சம் 2ஆக கட் பண்ணிக்குவோம், சின்ன சின்னதாக. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ். அப்போ தான் கொஞ்சம் பாயில் ஆகும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் வேகிறதுக்கு சிம்மில் வைக்கிறேன் நான். அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. உருளைக்கிழங்கு பாயில் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் இதுவாகணும், உருளைக்கிழங்கு பாயில் ஆகலை.
இங்கே பாருங்கள் மூளை ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பாவம் மனுஷன் இதை சாப்பிட்டோம். ஆஃப் பண்ணுறேன். குழம்பு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ இது பண்ணாத இது ஒன்று இங்கே பாருங்கள், ஹாட் பாக்ஸில் சேவ் பண்ணுறேன். ஒரு சின்ன இது வச்சுக்கிறேன் நான். ஏற்கனவே உங்களுக்கு இந்த தனியாவும் மிளகு சீரகம் அரைச்ச பொடி உங்களுக்கு காட்டினேன். இதை கொஞ்சோண்டு இதில் போட்டு செஞ்ச குழம்புல ஊற்றினா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பவுடரு இதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடும்போது. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக. ஒரு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்லா வாசனையாக இருக்கும் இது. இங்கே பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நான் அதை மட்டன் குழம்புல ஊற்றுறேன் பாருங்கள். பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. போகிறோம். நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கும் வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக செஞ்சு தரோம். சாப்பிட வாங்க. பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள்.